கஞ்சிக்காக பரிசா கொடுக்கப்பட்ட ஊரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? வாங்க தெரிஞ்சுக்குவோம். ஒரு முறை பெரிய மருது பகைவர்கள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு கிராமத்துக்கு போறாரு. அது ஒரு விடிகாலை நேரம். தன்னுடைய வீட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்த ஒரு கிழவிட்ட போய், கிழவி உன் வீட்டுல தங்கிக்கலாமான்னு கேக்குறாரு. உடனே அவ, வந்திருக்கிறது மருதுன்னு தெரியாம தாராளமா தங்கிக்க தம்பி அப்படிங்கிறா. கிழவி சாப்பிட ஏதாவது இருக்கான்னு கேக்குறாரு. முதல் நாள் வச்ச பழைய கஞ்சியை மருதுக்கு கொடுக்குறா. அதை சாப்பிட்டு நிம்மதியா தூங்குனவரு அந்த கிழவிக்கு நன்றி கடனா ஏதாவது செய்யணும்னு ஒரு பனையோலையை எடுத்து எதையோ எழுதி அவள்கிட்ட கொடுத்துட்டு இதை அரசாங்கத்துல கொடுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. பிறகு ஒரு நாள் மருது ஆங்கிலேய அரசால் கைது செய்யப்படுறார். உன்னுடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்டப்ப, நான் யார் யாருக்கு எதை தானமாக கொடுத்தனோ அதை அவங்களுக்கே கொடுத்துருங்கிறாரு. இப்போது அரசாங்கம் பட்டயங்களை எல்லாம் எடுத்து வர சொன்னது. இந்த கிழவி அந்த பனையோலையை எடுத்துட்டு போறா. அப்போதுதான் அந்த கிழவிக்கு தெரிஞ்சிச்சு, தான் கொடுத்த பழைய கஞ்சிக்கு மருது ஒரு ஊரையே கொடுத்திருக்காருன்னு. அந்த ஊர் தான் பழஞ்சோற்று குருநாதனே.